ஓகே. செஷன் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். ஏன்னா வேரியபிள்ஸ் வந்து நம்ம டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணினா தான் ரிசர்ச்ல நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியும். டவுட் இல்லாம அப்படியே பிளெண்டா போயிட்டுருந்தோம் அப்படின்னா, வென் வி ஆர் டூயிங் த ரியல் டைம் 4த் செமஸ்டர்ல செம்மையா அடி வாங்கும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் ஐ ரெக்வெஸ்ட் யூ டு இன்டராக்ட் மச். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். வேரியபிள்ஸ் அப்படின்ற பேர்லயே வேரின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அது ஒரு நிரந்தரமான இதா இருக்காது, மாறிக்கிட்டே இருக்கும். இடத்துக்கு தகுந்த மாதிரி, பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பொருள் ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம், அதுக்குரிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்ன, இப்படி ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிக்கும்போது அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி வேரியபிள்ஸ் வந்து இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங். it never has the structural position. அதுதான் வந்து வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸில் வந்து there are n number of variables are available. நம்ம இங்கே படிக்க போகிறது வந்து பர்டிகுலராக 6 types of variables is a major criteria. அதில் வந்து டிபெண்ட் வேரியபிள், இண்டிபெண்ட் வேரியபிள். இந்த டிபெண்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்ட் வேரியபிள் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் க்ரைட்டீரியா. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் வந்து குவாலிட்டேட்டிவா, எக்ஸ்ட்ராஸ்ட்ரேனியஸா, கண்டினியூஸா, கேட்டகரியா, இல்லை வந்து வேற டைப்ஸ் ஆஃப் நாமினல் ஸ்கேல்ஸ் எல்லாம் உள்ள வருதா அப்படின்றத இந்த 2 வேரியபிளை வச்சு தான் மெயினாக வி ஆர் கோயிங் டு மெஷர். ஸோ ஃபர்ஸ்ட் டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும், இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். டிபெண்ட் அப்படின்னா தட் வேர்ட் மென்ஷன்ஸ் ஒரு வேரியபிள இன்னொரு வேரியபிள் சார்ந்து இருக்கிறதுக்கு பேரு டிபெண்ட் வேரியபிள். அது வேரியபிளா இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்மளோட ஜென்ரல் டே டு டே பேசிஸ்ல நம்ம சொல்றோம் இல்லையா, ஐ எம் அன் இண்டிபெண்ட் ஃபேமிலி மெம்பர், ஐ எம் அ இண்டிபெண்ட் கை, ஐ கேன் ஒர்க் அண்ட் ஏர்ன் மை செல்ஃப் அண்ட் ஐ கேன் லிவ் ஆன் மை ஓன். ஸோ ஹீ இஸ் லைக் இண்டிபெண்ட். நான் எங்கள் அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னா தென் யூ ஆர் கோயிங் டு பி அ டிபெண்ட். த சேம் வே நீங்கள் இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு செட்டை எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 வேரியபிள் இருக்கும். ஆல் ஆர் இண்டிபெண்ட் வேரியபிள்ஸ். பட் அந்த 10 வேரியபிளை மெயினாக கிளாஸிஃபை பண்ணி அதில் இருந்து நம்ம எடுக்க போகிற இன்புட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் அ டிபெண்ட் வேரியபிள். ஸோ இது வந்து தானாக இயங்குறது இண்டிபெண்ட் வேரியபிள். டிபெண்ட் வேரியபிள் அந்த வேரியபிளை சார்ந்து இந்த வேரியபிள்ல இருந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். So this is a main structure of an dependent variable and an independent variable. இதுல நிறைய டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ்ல பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கும் டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் வேற என்னென்னலாம் வந்து வித்தியாசப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பேட்டர்ன்ஸு, எஃபெக்ட்ஸு. இதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து it is a core element for any experiment. அதுல இருந்து தான் நீங்க எடுப்பீங்க. So that is the root for all the experiments. So இதுல டிபெண்டன்ட் வேரியபிள்ல பாத்தீங்க அப்படின்னா, அங்கிருந்து எடுக்கப்படுற வேரியபிள் தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல இருந்து சூஸ் பண்ணி எடுக்கப்படுற வேரியபிள்ஸை நம்ம இங்க கண்ட்ரோலும் பண்ண முடியும், மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். According to our study, we can manipulate and we can able to control that. அண்ட் தேவையில்லாத வேரியபிள்ஸை வந்து என்ன பண்ணுவோம், இண்டிபெண்ட் வேரியபிள்லேருந்து எடுக்கும்போது இண்டிபெண்ட் வேரியபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can control, we can manipulate. This can be done by the same slide or because ரொம்ப நேரம் அதே ஸ்லைட்ல இருக்கும். அதே ஸ்லைட்ல தான பேசுறீங்க? இல்ல, ஐ திங்க் அவங்க மாத்தலன்னு நினைக்கிறேன். இல்ல, இது வந்து இட் இஸ் மூவ்ட். நான் அதுக்கப்புறம் வேரியபிள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போயிட்டேன் இல்லையா. கேர்லன் மேம், நீங்க நெக்ஸ்ட் சொல்லணும் மேம். நீங்க ஓ அப்படியா? சரிப்பா, நான் நெக்ஸ்ட் ஐ திங்க் அது 4th ஸ்லைடோ 5th ஸ்லைடோ நான் நினைக்கிறேன். லெட் மீ செக் 1 minute இருங்க. ஏன்னா நான் அந்த ஃப்ளோல போயிட்டு இருப்பேன். ஜஸ்ட் கிவ் மீ a minute. Let me pull out my slide. Ma'am, it is on the page number. இல்ல, நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தீங்க. சரி, நான் ஓகே மேம், நோ ப்ராப்ளம். நான் வந்து நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன் ஸ்லைட்ல. பட் வந்து நான்
கொஞ்சம் வேகமா எடுத்துட்டு போகணுன்ற சூழ்நிலையில இருக்கேன். சரிங்களா? டோன்ட் மிஸ்டேக் மீ. ஓகே. இப்போ இது வந்து ஸ்லைட் நம்பர் 9 மேம். இங்க இருக்கீங்களா? ஆமா, ஸ்லைட் நம்பர் 9. கரெக்டான ஸ்லைடா மேம்? ஆமாடா. ஓகே. ஓகே. ஸோ okay, now it is on characteristics. Sorry, it is on 15. Characteristics of dependent variable and characteristics of independent variable. நான் ரெண்டுமே dependent கொடுத்திருக்கேன். Sorry for that. Caroline ma'am, shifted to 15. Slide number 15. Okay. Characteristic of independent variable can be controlled, manipulated by the researcher. And the characteristics of dependent variable is an outcome or response. இது எப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து நமக்கு கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல ஒன்று இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி இதை எவால்வேட் பண்ணி சயின்டிஃபிக்காக ஒரு இது ப்ரூவ் பண்ணுவோம் இல்லையா, அதுலேருந்து வர அவுட்கம்மும் ரெஸ்பான்ஸும் தான் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளோடது. இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் காஸ், அதோட கேரக்டரிஸ்டிக் எஃபெக்ட். மேம் நான் கரெக்டான இதுல இருக்கேனா ஸ்லைட்ல? 15 இருக்கீங்க? இல்ல, எனக்கு ஃபுல் ஸ்கிரீன்னால எனக்கு நம்பர் தெரியல மேம். நாட் இன் தட். இது வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சிஸ்டமேட்டிக்கல் ஸ்டடியில இருக்கீங்க, இன்னுமே தள்ளி போகணும். ஓகேயா? இன்னும் ஒரு 2 ஸ்லைட் தள்ளணும்னு நினைக்கிறேன். இன்னும் தள்ளுங்க. எஸ், தட்ஸ் ஃபைன். ஸோ இண்டிபெண்ட் வேரியபிளில் வந்து வி வில் அப்சர்வ் த எஃபெக்ட் ஆஃப் அ இது இண்டிபெண்ட் வேரியபிளில் வந்து வில் அப்சர்வ் த எஃபெக்ட் ஆஃப் தி டிபெண்ட் வேரியபிள். பட் வேறஸ் டிபெண்ட் வேரியபிளில் வந்து இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை தி இண்டிபெண்ட் வேரியபிள். அப்படின்னா என்ன? இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை த இண்டிபெண்ட் வேரியபிள்னா இந்த டிபெண்ட் வேரியபிளில் வர்ற எல்லாமே அந்த இண்டிபெண்ட் வேரியபிளை சார்ந்ததாக தான் இருக்கும், தனியாக இது இயங்காது. அந்த 4th பாயிண்ட் இஸ் சிங்கிள் ஆர் மல்டிபிள். ஸ்டடி வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளை வச்சும் பண்ணலாம், மல்டிபிள் வேரியபிள்ஸை வச்சும் பண்ணலாம். நான் இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கடைசியில் கொடுத்துருக்கேன், 2 எக்ஸ்பெரிமெண்ட் கொடுத்துருக்கேன், அதையும் நம்ம பார்ப்போம். அப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, வில் கிளாரிஃபை. ஓகே, நெக்ஸ்ட் கம்ஸ் யுவர் importance of dependent variable. Importance of dependent. Ma'am, next slide please. Okay, importance of dependent variable and independent variable. இதுல பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா எடுக்கும்போது என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படியெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி அந்த ரிசர்ச்சை நம்ம பண்ணுவோம், இங்கே ப்ராப்ளமேட்டிக் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம எலிமினேட் பண்ணணும் அப்படின்றது தான் இங்கே நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா எனேபிள்ஸ் தி கேஷுவல் இன்ஃபரன்ஸ். கேஷுவல் இன்ஃபரன்ஸ்னா என்ன? பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன்ல. என்னடா ஸ்லைடு மாறல? இல்ல மேம், அந்த ஸ்லைடு தான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வேரியபிள் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம், அதான் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ஸோ நம்ம என்ன இன்ஃபரன்சஸ் எடுக்கிறோம், ஒரு பேஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், அதில் என்னென்ன வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் வரும், என்னென்னலாம் வந்து பேசிக் க்ரைட்டீரியாவாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து இந்த இன்ஃபரன்சஸை படம் அது வந்து எனேபிள் கேஷுவல் இன்ஃபரன்ஸ். The second comes on your importance of independent variable is your enhance the experimental control. அப்போ நம்ம எடுத்த இன்ஃபரன்சஸ்ல இருந்து எதெல்லாம் நம்ம ஐசோலேட் பண்ணணும், எதெல்லாம் வந்து டிபெண்டன்ட் வேரியபிளுக்கு கொண்டு போனா அது இம்பாக்ட் ஆகும், இதை வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணுவோம். தேர்ட் இஸ் யுவர் ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன்ஸ். ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன்ஸ்னா என்ன? எனிபடி there? வாங்கப்பா பதில் சொல்லுங்கப்பா. ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன்ஸ்னா என்னப்பா? ஒவ்வொரு லெவல்லையும் comparing one variable and the other variable.
அது மட்டுமா பேரு? வேற different levels we can compare that. Yes. correct. Okay, correct. Exactly. So those outcome is going to be an absolute meaningful conclusion. Correctingla? Okay, fine. So this is your facilitate comparison. இப்போ we'll move on to the importance of your dependent variables. இங்க நம்ம வந்து இன்ஃபரன்சஸ் பார்த்தோம், என்ஹான்ஸ்மெண்ட் கொண்டு போனோம், கம்பேரிசன் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வர வேண்டியது என்ன? டிபெண்டன்ட் வேரியபிளுடைய டாஸ்க். ஸோ டிபெண்டன்ட் வேரியபிள்ல நம்ம இங்க மேம் அந்த ஸ்லைட் தான், இன்னும் அதை முடிக்கல, நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் தான் முடிச்சிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இன்ஃபரன்ஸ் பார்த்த விஷயங்களை ஃபர்ஸ்ட் திங் இஸ் we will take it to the hypothesis testing. அப்படின்னா அந்த சேஞ்சஸ் வந்து மாறும், அது எப்படி அவுட்புட் கொடுக்கும், பார்ப்போம். சரிங்களா? செகண்ட் கம்ஸ் யுவர் ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா. வில் கலெக்ட் தி டேட்டா. எடுத்த ஃபவுண்டேஷன்ல நம்ம எடுத்த டேட்டால இருந்து நம்ம டெஃபினட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாவை மட்டும்தான் இங்க கொண்டு வர போறோம். அந்த வேரியபிள்ஸை மட்டும், எது குவான்டிடேட்டிவ் மெஷரபிளா இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து இங்க கொண்டு வர போறோம். ஸோ ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா என்ன? யுவர் பிரைமரி டேட்டா. அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் போடுவீங்க. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணி அதுல இருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் அல்லது ஒரு அனலிட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் கொண்டு வருவீங்க. ஸோ இதுதான் ஃப்ளோ. அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸை கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஐம் கிவிங் டு த டிபெண்டன்ட் வேரியபிள். ஏதாவது டவுட் இருக்கா? சைலண்டா இருக்காங்களே. எனிபடி தே இருக்கீங்களா? சரி, இல்ல கிளியரா இருக்கா சார்? இல்ல அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் ஏதாவது, அதனால கேட்கிறேன். இல்ல, கேரி ஆன். Okay, okay, fine. The third comes your guidance on experimental design. So நம்ம எடுக்கிற டேட்டாவை பொறுத்து will move to the next level on an experimental design. அங்க வந்து என்ன மெஷர் பண்ணுவோம், எதை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுவோம், என்ன ஸ்டடி பண்ண போறோம், எதை பேஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணுவோம், என்ன மெஷர் பண்ணுவோம். ஸோ இதுதான் அடுத்தது. The last thing is your validate cash flow. இங்க ரிலேஷன்ஷிப் பார்ப்போம். We will allow the variables to explore and cause the effect dynamics. ஸோ நம்ம என்ன இந்த ஒரு என்டையர் ஸ்டடியோட ஃப்ளோவுமே இங்கே வந்துருச்சு. முதல்ல இருந்து பார்த்தோம்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறோம், எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், ஒரு ஃபெசிலிட்டேட் கம்பேரிசன் பண்ணுறோம், அடுத்து ஹைப்போதெட்டிக்கல் கொண்டு போகிறோம். அங்கே ஹைப்போதெட்டிக்கல்ல என்ன பண்ணுவோம், வில் கலெக்ட் த டேட்டா, ஃபவுண்டேஷன் ஆஃப் டேட்டா, அதுலேருந்து என்னென்ன எடுத்தோமோ அதெல்லாம் எடுத்துட்டு வில் கோ ஃபார் தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்டு. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட்ல இருந்து வர எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ஃபைனல் இதை எடுத்து மெஷர் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனலாக வேலிடேட் பண்ணுவோம். வேலிடேட் பண்ணது எரரா இல்லையான்னு பார்ப்போம். வேலிடேட் பண்றதுல ஏதாவது டிஃபரன்சஸ் வந்ததுன்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம், நல்ல வித்தியாசம் வந்தது அப்படின்னா we will redo the same thing. Variables கரெக்டா இருந்து எல்லாமே மேட்ச் அப் ஆச்சுன்னா we will find the inferences of the study. If it is not அப்படின்னா we'll go back and study it in a different way. இவ்வளவுதான் வித்தியாசம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ் மேம். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நான் வந்து குவாலிட்டேட்டிவ் டிபெண்டன்ட் வேரியபிள்ல எத்தனை டைப்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் இஸ் your quantitative dependent variable, qualitative dependent variable,
behavioral data dependent variable, physiological dependent variable. ஸோ என்ன மெஷர் பண்ணுவோம், அதோட எக்ஸாம்பிள் என்ன பர்டிகுலர் சினாரியோவில் we are going to use it. சரிங்களா? It is a short and crisp note, I think so. இதில் வந்துரும். That is we are calling us a Sorry ma'am, உங்களுடைய You are not audible, Shubha. Often. நடுல பிரேக் ஆகுது மேம். பிரேக் வேற ஆகுதா? அச்சோ, அது என்ன கதைன்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்கப்பா. ப்ளீஸ் ரெஸ்ட் ஆஃப் வேற எதுவும் ட்ரை பண்ணாதீங்க. வேற ஒன்றும் டைப் பண்ணல. ஆக்சுவலா நான் மதுரையில இருக்கேன் கைஸ், சாரி. என்னோட போன் டேட்டாவை நம்பி தான் இங்க விட்டுட்டு இருக்கேன், அதனால இருக்கலாமா இருக்கும். சரி, ஓகே. ஸோ குவான்டிடேட்டிவ் இப்போ கேக்குதாமா? ஆர் யூ ஆடிபிள் ரைட் நவ்? Yes. Okay, fine. Quantitative dependent variable, qualitative dependent variable, behavioral dependent variable, physiological dependent variable. So நம்ம first and foremost பார்க்க போறது வந்து quantitative dependent variable. Quantitative அப்படின்ற அந்த வேர்டு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வந்து obviously it mentions about the numerical or the number value. சரிங்களா? ஸோ இங்க quantitative dependent variableல நம்ம வந்து measured in numerical, அதை அந்த நியூமரிக்கலா வர்றதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு வேல்யூவா எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டெஸ்ட் ஸ்கோர் பற்றி படிக்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட் ஸ்கோரில் என்னென்னலாம் இருக்கும், அந்த டெஸ்ட் ஸ்கோரில் எங்கேருந்து ஆரம்பிக்குது, அதை எப்படி நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்ற ஒரு சாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து டெஸ்ட் ஸ்கோர், பிபி ரீடிங், பிளட் ப்ரெஷர் மானிட்டர் ரீடிங், ஒவ்வொரு தடவையும் சிஸ்டாலிக், டயாலிட்டிக், அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே உங்களுக்கு நம்பர் வேல்யூஸாக தான் வரும். ஸோ பிஃபோர் ஃபுட்டு ஃபாஸ்டிங் என்ன, சாரி பிஃபோர் இது வந்து எப்படி இருக்குது, ஆஃப்டர் ஒரு மெடிசன் எடுத்ததுக்கப்புறம் ஆஃப்டரில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு வேல்யூவில் தான் வரும், நம்பர் வேல்யூவில் தான் வரும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுறதும் குவான்டிடேட்டிவ் டிபெண்டன்ட் வேரியபிளோடைய மெயின் யூசேஜ்னா எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி இன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிசர்ச் நீங்கள் மென்ஷன் பண்ணோன்னே ஆப்வியஸ்லி இட் ஆல்சோ ரிஃபர்ஸ் டு தி நியூமரிக்கல்ஸ். The second one we move to the qualitative dependent variable. Qualitative அப்படின்னாலே it is not your number, it is going to be your functional areas, right? ஸோ அங்கே வந்து ரெண்டு டைப் ஆஃப் இதாக அது பிரியும். ஒன் இஸ் யுவர் கேட்டகரியல் நேச்சர், தி அதர் ஒன் இஸ் யுவர் டிஸ்கிரிப்டிவ் நேச்சர். இங்கே என்ன மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், எம்ப்ளாயி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ எம்ப்ளாயி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பார்த்தீங்க, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னா உங்களுக்கு என்ன பிராண்டு வாங்கினாங்க, அந்த பிராண்ட் அவங்க எப்படி குவாலிஃபை பண்ணுறாங்க, அதாவது குவாலிஃபை பண்ணுறாங்க, அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணும்போது இட் கம்ஸ் அண்டர் தி குவாலிட்டேட்டிவ் ஆர் கேட்டகரி. நம்ம கேட்டகரைஸ் பண்ணோம் இல்லையா, இந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், வி ஆர் கேட்டகரைசிங் தட். ஓகே, ஸோ எம்ப்ளாயி ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்னு போகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயி எப்படி வந்து ஒரு கம்பெனியில் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான், அவனுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா ஏதாவது கொடுக்கணும் இல்லையா, இதர் யுவர் ப்ரமோஷன் லெவல் ஆர் யுவர் போனஸ் லெவல், சம்திங் ஹேஸ் டு பி வெரி அட்ராக்டிவ் டு த எம்ப்ளாயி டு ஸ்டே வித் இன் த கம்பெனி ஃபார் அ குவைட் அ லாங் டைம். அது என்ன? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் சர்வேஸ் அண்ட் இன் மார்க்கெட்டிங் ரிசர்ச். நெக்ஸ்ட் கோஸ் டு யோர் பிஹேவியரல் டிபெண்டன்ட் வேரியபிள் விச் இஸ் ஆல்ரெடி ரெஸ்பான்ஸ் ஆர் பிஹேவியர். நம்ம சைக்காலஜியில் வந்து மெயினாக பார்க்கணும்னா ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்குறோம், அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸு, அதை தொடர்ந்து அதோட பிஹேவியர் என்ன. நமக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸில் மிஸ்டர் அலெக்சாண்டர் சொன்னார் ஏபிசி அப்படின்னு சொல்லி, ஆன்டிசிடென்ட், பிஹேவியர் அண்ட் கான்சிக்வன்ஸ் அப்படின்னு ஒரு சின்ன இது கொடுத்தாரு. ஸோ அதை வந்து அவர் பாசிட்டிவ் சைக்காலஜியில் கொடுத்தாரு. பட் நாங்கள் வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் சொல்லுவோம் ஆன்டிசிடென்ட், பிஹேவியர், கான்சிக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பிஹேவியர் நடக்க போகுதுன்னா பிஹேவியருக்கு முன்னாடி என்ன நடக்குது, தட் இஸ் யுவர் ஆன்டிசிடென்ட். அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்களோட பிஹேவியர் அல்லது அந்த குழந்தையோட பிஹேவியர் என்னவா இருக்குது, அந்த பிஹேவியர் ரேஷ், ஆங்கர்,
டிப்ரெஷன்ல ரொம்ப ரேஷா பிஹேவ் பண்ணுச்சு அப்படின்னா அந்த அந்த பிஹேவியர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாட் இஸ் த கான்சிக்வன்ஸ் டு த சைல்டு. ஸோ இப்படி மெஷர் பண்ணோம்னா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும். ஃபார் என்டையர் சைக்காலஜியில் எந்த இடத்துக்கு போனாலும் த சேம் ஏபிசி அனாலிசிஸ் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நிறைய இடத்துல வந்து ரெஸ்பான்சஸா, ரியாக்ஷனா, பிஹேவியரா அப்படின்றதையும் நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்க, எக்ஸாம்பிள் இஸ் ரியாக்ஷன் டைம் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டைம்ஸ் பட்டன் ப்ரெஸ் டூரிங் த டெஸ்ட். இந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் பட்டன்ஸ் ப்ரெஸ் டூரிங் த டெஸ்ட், இது எந்த டைப் ஆஃப் டெஸ்ட்டுக்கு இது நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். சரிங்களா? ஸோ என்ன இதோட யூசேஜ் என்ன? சைக்காலஜி அண்ட் பிஹேவியரல் சயின்சஸ். நெக்ஸ்ட் கோஸ் டு யோர் ஃபிசியாலஜிக்கல் டிபெண்டன்ட் வேரியபிள். Physiological. It is two different words. One is your physical and your biological. So in your physiological responses or the biological responses. அப்புறம் எக்ஸாம்பிள் என்ன? ஸ்ட்ரெஸ் டெஸ்ட். ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து உங்களுடைய பல்ஸும் உங்களுடைய ஹார்ட் ரேட்டும் தான் பார்ப்பாங்க. அப்புறம் பிரெயின், அதை தொடர்ந்து அந்த பிரெயினுடைய எக்ஸ்போஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஓகேங்களா? இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார்டிசால் லெவல்ஸ். அது வந்து ஒர்க் என்விரான்மெண்ட்டு என்ன டைப் ஆஃப் ஒர்க் என்விரான்மெண்ட்டில் பண்ணுறாங்க, அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கா, இல்லை இஸ் இட் டேக்கிங் யூ டு த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அன் ஸ்ட்ரெஸ் லெவல், தட் இஸ் யுவர் டிப்ரெஷன் லெவல். அப்போது உங்களுடைய பாடி அல்லது மைண்டில் அந்த கார்டிசாலுடைய என்ன சொல்கிறது, சுரக்கிற தன்மை வந்து எவ்வளவா இருக்குது, அது உங்களை வந்து என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸுக்கெல்லாம் தள்ளுது அப்படின்னு படிக்கிறது. So this is your another example. The usage is medical. இதில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னு ஒரு கிளினிக்கல் கிட்ட உள்ளே போனீங்க அப்படின்னா அவங்க அதெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மெடிசன் சைடில் வந்து தே வில் பி யூசிங் இட் ஃபார் த ஃபர்தர் ரிசர்ச். பயாலஜிக்கல் ரிசர்ச், பாடியில் என்ன மாறுதல்கள் நடக்குது, அதை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, அல்லது இவங்களுக்கு இந்த கார்டிசாலுடைய லெவலை எப்படி குறைக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டிபெண்டன்ட் வேரியபிள்லே எத்தனை இருக்குது. மேம் நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே, we will coming to the next point is independent variable. Independent variable you have the three major independent variable, and first is your manipulated independent variable, second is your subject variable, the third one is your control variable. So manipulated independent variable நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்க இதை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடீஸில் சில ஏரியாலெல்லாம் வந்து டைரெக்டாக அந்த ரிசர்ச்சர்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டடி இட் எஃபெக்ட்ஸ் பை ஆல்டரேட்டிங் த லெவல்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ். ஸோ இது ஒன்று. யா ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கல் ட்ரையல்ஸ், எங்கள் கிளினிக்கல் ட்ரையல்ஸை என்ன கொடுப்பாங்கன்னா, ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ட்ரக்கோட டோசேஜை மாற்றி கொடுப்பாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, அந்த பீப்புளுக்கு வந்து 2 குரூப்பாக பிரிச்சுட்டு ஒருத்தருக்கு வந்து ட்ரக் டோசேஜில் வந்து வேற ஏதாவது கலந்து கொடுப்பாங்க, அல்லது ட்ரக்கோட டோசேஜோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. த அதர் பர்சனாலிட்டி குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அந்த ட்ரக்கே இல்லாமல் வெறும் கேப்சூல் கொடுப்பாங்க. ஸோ 2 பேருடைய டிஃப்ரென்ஸ் ஆன் அந்த சேம் ட்ரக்கில் 2 பேருடைய டிஃப்ரென்ஸ் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி எடுப்பாங்க. திஸ் இஸ் யுவர் மேனிப்புலேட்டட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இது கேரக்டரிஸ்டிக்ஸ்னா நம்ம டெலிபரேட்டாக சேஞ்ச் பண்ணணும். நம்ம டெலிபரேட்டானா நம்ம வேணும்னு நம்ம வந்து அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காகவே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ 2 நம்ம இங்கே இந்த இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எப்படி எடுக்கணும்னா 2 அல்லது 2 வேரியபிளுக்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம படிப்போம். ஸோ அப்போ வந்து 2 குரூப்பாக பிரிப்பாங்க. 2 குரூப்லேயும் ஒரு பர்சனுக்கும் வந்து எப்படி என்ன கொடுக்குறோம், என்ன அவுட்புட்டு, இவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய மைண்டு எப்படி இருக்குது ஆஃப்டர் டோசேஜ், இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது டோசேஜில், இது எல்லாத்தையும் நம்ம படிப்போம். எஃபெக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபிக் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த டோசேஜ் லெவலை ஜாஸ்தியாக கொடுக்கும்போது ஒரு எஃபெக்ட் வரும், அதே டோசேஜை கம்மியாக கொடுக்கும்போது ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ இதை படிப்பாங்க. சப்ஜெக்ட் வேரியபிள், சப்ஜெக்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து நான் எக்ஸ்பெரிமெண்டல். இதை வந்து பார்ட்டிசிபென்ட் வேரியபிள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? The characteristics are inherent and cannot be manipulated.
இப்போ manipulated variablesல வந்து we can manipulate, whereas here we cannot manipulate the variables. Examples: impact age on memory retention. Age அப்படின்ற ஃபேக்டர் இங்க வந்து சப்ஜெக்ட் வேரியபிள். ஏஜ்ன்றது மாறும். ஒருத்தருக்கு 18 வயசா இருக்கலாம், ஒருத்தருக்கு 20 வயசா. டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் we are collecting, right? அந்த இடத்துல வந்து ஏஜ் இஸ் அ கிரைட்டீரியா as a subject variable. பட் இதை வச்சு நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. Okay, so this comes under the characteristics of observational or correlational study. Identify the potential associations in relationship. இப்போ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்டடி கண்டக்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. டெமோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம கேட்கறதே ஜெண்டர், ஏஜ், அதுக்கப்புறம் வந்து எந்த ஏரியாவை சார்ந்தவங்க நீங்க. இப்போ சென்னையில நான் மணிப்பக்கத்தில் இருக்கேன், ஒருத்தர் வேலைச்சேரியில் இருக்காங்க, இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து சைதாப்பேட்டிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா சைதாப்பேட்டில் இருக்கிற ஜெண்டர் மேலா ஃபீமேலா, என்ன ஏஜ், இத்தனை எந்த ஏஜ் கேட்டகரிக்கு கீழே ஃபாலோ ஆகுறாங்க, இதெல்லாம் எடுப்பாங்க. பட் இதை வந்து ஒரு கார்லேஷன் பண்ணி படிக்கலாமே தவிர இதை வந்து மெயினாக மேனிப்புலேட் பண்ணி படிக்கலாம், இதை வந்து ஒரு மெயின் சாய்ஸாக எடுத்துக்கலாம் அப்படின்னா எடுத்துக்க முடியாது. அதுதான் இந்த சப்ஜெக்ட் வேரியபிளோட இஷ்யூ. கண்ட்ரோல் வேரியபிள், constant factors experience control to prevent the from influencing dependent variable. என்ன மாதிரியான கான்ஸ்டன்ட் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஃபின் இன்டேக், ஒரு காஃபி இன்டேக் வந்து ஒரு டேல எத்தனை தடவை எடுக்கிறாங்க, என்ன இன்டர்வல்ஸில் எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எடுக்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். பட் இதை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்றது தான் மேட்டர் இல்லையா? அப்போது இங்கே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வல்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, isolating the effect. It's nothing but your independent variable. Consistent across different groups, conditions, and reduces the confounding effects and enhancing internal validity. Okay, next slide please. இங்க ரெண்டு பாப்போம்பா. Types of quantitative variable. இதை நம்ம புக்ல ரொம்ப குட்டியூண்டா கொடுத்துருக்காங்க, but still I wanted to explore it here. Discrete variable. Discrete variable is again a quantitative variable. இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அந்த discrete variable? நான் இங்கே கொடுத்துட்டேன், பட் நீங்க எல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்னப்பா கைஸ், ஆர் யூ தேர்? வாங்க சார். Actually, discrete means which is there is no continuity in between any two variables. Okay, so there is suppose if you are taking anything, there is no continuity. That is called as a discrete variables. When you call it as a continuous variables, there will be a continuity. For example, if you are taking a temperature we can call from 0 to 10, 10 to 20, 5 to 10, like that. It will be the continuous in that. It is called continuous variable. As for my like to discuss here, so very first in the scale of measurement அப்படின்றத 1946ல கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? we can use the scales to collect the data. இது ஒரு சிங்கிள் ஸ்கேலை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ. Either you have to add nominal and ordinal for your qualitative or a categorical data collection. அப்படி இல்லைன்னா interval and ratio. இவங்க ரெண்டு பேரும் quantitative and numerical. Nominal and ordinal used for qualitative and categorical or categorial.
combination of interval and ratio used for the qualitative and numerical. இப்போ குவாலிட்டேட்டிவ் அப்படின்றப்போ நம்ம எதுக்கு வரும், குவான்டிடேட்டிவ் அப்படின்றது எதுக்கு வரும்? டிபெண்டன்ட்ல வருமா, இண்டிபெண்டன்ட்ல வருமா? சரி, எது குவான்டிடேட்டிவா? எல்லாமே வரும் இல்லையா? ஸோ வந்து நாமினல் அந்த இந்த ரெண்டு வேரியபிளா தான் ஒரு இன்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 2 வேரியபிள் வச்சாதான் வரும். சிங்கிள் இது பண்ணோம்னா வெறும் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ பர்பஸ் ஆஃப் த நாமினல் ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் யுவர் மெஷர்மெண்ட் ஸ்கேல் which gives the tags or labels just to identify the object. Usually it is for the non-numerical value. That is nothing but your qualitative value. இதில் என்ன எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் என்ன, மேலா ஃபீமேலா? ஸோ நம்ம மேலே வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு அசைன் பண்ணுவோம், ஃபீமேலை வந்து நம்பர் 2ன்னு அசைன் பண்ணுவோம். இது வந்து ஒன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், நத்திங் எல்ஸ். செகண்ட் கம்ஸ் யுவர் ஆர்டினல் ஸ்கேல். ஆர்டினல் ஸ்கேலில் வந்து இட் இஸ் அ செகண்ட் லெவல் ஆஃப் மெஷர்மெண்ட். ஃபர்ஸ்ட் லெவல் அது, செகண்ட் லெவல் இது. இதில் என்ன பண்ணுவோம்னா, we are ordering the data to rank. இதில் இருக்க வித்தியாசம் பார்க்க மாட்டோம், பட் ஆர்டர் பண்ணுவோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டரு, இது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர், இது ஃபோர்த் ஆர்டர் அப்படின்னு வந்து we will just order it. அதுதான் உங்களுடைய ஆர்டினல் ஸ்கேலோட வேலை. It is also a qualitative data or the categorical data, which can be grouped actually. Rank ஒரு ஆட்டிடியூட்ஸோடைய ரேங்க் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கிற டின்னரோட ஐட்டம்ஸை வந்து ரேங்க் பண்ணணும் அப்படின்னா, அங்கே ஒரு 10 ஐட்டம் இருக்கும். அந்த 10 ஐட்டத்துல உள்ளதுலேயே த பெஸ்ட் எது அப்படின்னு பார்த்து யூ வில் ரேங்க் இட். இதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். அகெயின் இட் இஸ் அ குவாலிட்டேட்டிவ் டேட்டா. Third comes ma'am, one question here. But when we give ratings to it, but it differs from person to person, right? Or I don't know, am I wrong? Definitely it differs from person to person. Yes. So how that is calculated? For example, if there are 10 psychologists and 5 of them are or 3 of them are with it and 7 of them are not with it. Now based on the Remove. Okay, ma'am. Okay. Fine, Daniel. Okay. Ma'am, one quick question. I was thinking, can we do a study, because I don't know when the exams are going to come, and I wanted to have a study, maybe in a class or such, where if we can arrange maybe on Saturday, Sundays, because some of them are working. So I'm pretty concerned on that, maybe, because then I would be knowing what to study and where to start up with. Daniel, I agree. Not you. Everyone is here is working, including me. Everyone is working. Okay. Everyone are working in a different areas. But obviously, I find time only on Saturdays and Sundays. Yeah, so am I. Saturday, Sundays should be fine, I think. If someone can host, or perhaps so that we would know. Daniel, we have a recording. Daniel? Yes. Can you hear me? Yes, I do. Yeah. We have a recording for all this. So whatever the class happened so far, and we have a recording. You can just go check in the announcement, and you whenever your time is feasible, you can. Yeah, it's getting echoed. I think somebody is using a companion mode, or they open 2 systems. Might be. Daniel, here we are discussing all the means. Every time we are discussing, right? We are taking the important areas where we need to focus a lot on the subjective point of view for your examination. Correct.
ஓகே, நீங்க அதனால ஏற்கனவே இருக்கிற recordings, if you review it, right, you will come to know what were the questions we'll be discussing and what were the associated answers we have already discussed, and what and all should be covered in that. Somebody is using Yes, I'm buying. Okay, so இங்க பாருங்க, இந்த this one, the levels of measurement, you can see. Echo ஆது ma'am, echo ஆது. Somebody is இன்னுமா? ஆமா. now it's okay, yeah. Now it's okay, right? Okay. Mm. See, the nominal has your counts by category. Binary says yes or no questions when you stating your questionnaire. அதுக்கப்புறம் no meaning between the categories. Blue not better than red, that kind of thing. Ordinal, you go for ranking. Your scales, spaces between the ranks is subjective. Internals, again, integers, 0 is just another value, doesn't mean the absence of. Whereas ratio, 0 means an absence, the 0 still be considered as a valuable value. Okay. Space between the values is equal and objective, but discrete. Okay. Inga, space between is continuous, ratio. Okay. Next slide, ma'am. Okay, இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது. இதுல பாருங்க, you will know definitely what were the categorical variables, which again splits into two. One is your nominal and your ordinal. The continuous variable you have intervals and ratio. சரிங்களா? இப்போ இது named, nominal is only for naming, ordinal is name and order the levels, intervals named plus order plus proportionate intervals between the two different categories. Ratio named plus ordered. Enapa? Okay. Named plus ordered plus proportionate intervals between levels, plus you can accommodate the absolute zero value. ரேஷியோல மட்டும்தான் உங்களுடைய ஜீரோ வேல்யூ அப்படின்றது வந்து நீங்க பெட்டர் யூசேஜ்க்காக எடுத்துக்க முடியும். மித்த எல்லாத்துலேயும் ஜீரோ வேல்யூ அப்படின்றது ஒரு கன்சிடராகவே we will not find it. Analysis, mode, frequency, counts, percentage. This is your statistical derivations. Which one can be used for which particular statistics? Analysis of for ordinal, you can make it for median, minimum, maximum range, percentage. Intervals, you use it for a mean, variance, and standard deviation. Okay. The examples falls under the nominals of occupation, political preference, favorite animal, place of residence. For ordinal, your Likert scale items. Likert scale items na ninga the very good, neutral, very bad, very bad அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? That is nothing but your Likert scale. And the next comes your interval. Intervalக்கு வந்து Celsius, Fahrenheit, means of Likert scale and time. எந்த டைம்ல எவ்வளோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா எந்த டைம்ல எவ்வளோ ஹீட் இருந்துச்சு, அதோடைய எஃபெக்ட் என்ன, அது டிகிரிஸா ஃபாரன்ஹீட்டா, ஓகே ஃபைன் அப்படின்னா அப்போ ரொம்ப கொடுமையா இருந்ததா, ஐ மீன் வெயிலோட தாக்கம் வந்து இட் இஸ் வெரி ஹை டெம்பரேச்சரா, நியூட்ரலா, லோ டெம்பரேச்சரா, இல்லை அதுக்கும் கீழேயா. ஓகே. So your ratio comes fall between Kelvin temperature, height, weight, time duration. For example, 20 minutes, 30 seconds, or 50 seconds, and then the value will be converted to another. After 1 hour in the 60 minutes. Those things are your ratio. Any clarifications or any doubt? ஏன்னா இது தெரிஞ்சாதான் questionnaire இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வேற. இது தெரிஞ்சாதான் உங்களால வந்து பக்காவா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் போட்டு அதுல இருந்து கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது டவுட் இருக்கா? இருந்தா சொல்லுங்க.
No, ma'am. இல்லையா? Okay, Daniel. Thank you. Ma'am, we can move to the next slide. Okay. நம்ம திருப்பியும் the same comparison between independent and dependent variable. இங்க பார்த்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா கொடுத்துருப்பேன். அங்க தனித்தனியா சொன்னதை இங்க கொடுத்துருக்கேன். ஸோ இது திருப்பி சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வில் மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்லைட் அகெயின். ஓகே. ஸோ இது வந்து ஒரு குட்டி சாம்பிள் ஸ்டடி. இது நம்ம புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. மேனிப்புலேட்டிங் த வேரியபிள் ஆஃப் இண்டிபெண்ட் வேரியபிள் ரிசர்ச்சர்ஸ் மெத்தட். நம்ம இண்டிபெண்ட் வேரியபிளை நம்ம மேனிப்புலேட் பண்ணுவோம். ரிசர்ச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த செகண்ட் வேரியபிள் எடுத்துக்குவாங்க. செகண்ட் வேரியபிள் இஸ் நத்திங் பட் யுவர் டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ ஐடியா என்ன? What is the basic idea of the research? They will set a change to the independent variable to see any differences or changes in a response as in from the dependent variable. Study என்னவா பண்ணும்? இந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கம்பேர் பண்ணும். அதில் இருக்க கான்செப்ட் எடுத்துக்கும். காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்ற ரிலேஷன்ஷிப்பை படிப்போம் நம்ம இங்கே. அப்போ அதை செய்யறவங்களுக்கு வந்து காசும் பார்க்கணும், அதோட வர எஃபெக்டையும் பார்க்கணும், அது எப்படி பாதிக்குது அப்படின்றதையும் பார்க்கணும். ஓகேங்களா? தட் இஸ் யுவர் ஸ்டடி. அப்சர்வேஷன். நீங்கள் ஸ்டடி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அப்சர்வேட் பண்ணுவீங்க இல்லையா? அப்சர்வேஷனில் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பர்சனுடைய இதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவோம் சுச்சுவேஷனை. அப்போ அதில் ரெண்டு கேட்டகரி இருக்கு. அது வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? அப்புறம் நமக்கு ஆங்கர் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இதில் அக்ரெசிவ் அது வந்து எப்படி கொண்டு வருது அப்படின்னா, இப்போ ஒருத்தன் வந்து ரொம்ப வயலண்டா இருக்கான், ஒருத்தன் வந்து நான் வயலண்டா இருக்கான், நான் அமைதியா இருக்கான். ஒருத்தர் கோவம் வரும்போது தூக்கி எறிவாங்க, தட்டுக்கிட்டெல்லாம் தூக்கி எறிவாங்க. ஒரு சிலருக்கு ஆங்கர் வருந்தா அமைதியா போயிடுவாங்க. They won't even speak out. They'll just maintain their silence and move out from the place. There's a two level of anger level. One is your nominal anger level, the other one is your extreme anger level. The person who is holding an extreme anger level cannot எனக்கு to some other place, it went out as a very, very, very normal person. The same way which you have another thing is your exercise and non-exercising. There is a patient who is having some problem with their obesity. The one person has doing the sorry. One person is doing the exercise, but it's not in an appropriate way, whereas he's also gained the weight. The other person is not performing any exercising activities, but still he's eating a lot and he's getting bigger and bigger. So இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற வேரியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு இண்டிபெண்ட் வேரியபிள்ல ஒரு செட் ஆஃப் வரும். டிபெண்ட் வேரியபிள் அதில் இருக்க எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒபீஸ் it's your dependent. Whereas what is your independent factor? Eating on an untime, junk foods eating, right? அதுக்கப்புறம் வந்து ஹெல்தி ஈட்டிங்கா இதெல்லாம் பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே கண்ட்ரோல்டு அப்படின்னு நம்ம ஒன்று அப்ளை பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல் வேரியபிள்னா என்ன? தேவையில்லாத அன்ரிலேட்டட் வேரியபிளை வந்து நம்ம தூக்க போகிறோம். ஒரு மெயினான வேரியபிளை மட்டும்தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஓகே. ஸோ after this observation, this is manipulated variable called as independent variable because the participant has nothing to do with the occurrences. Participant வந்து ஒன்று சொல்றதுக்கு இல்லை. The change of characteristics of the participant or situation. Second step, researchers wanted to see what effect of the independent variable they measure based on the dependent variable. Sorry,
What they measure on the dependent variable. Research is studying the effect of the single behavior or numerous behaviors. Focus on the specific dependent variable and study how variables varies or affects the behavior. இப்போ நீங்கெல்லாம் சொல்லுங்க, என்னெல்லாம் வேரியபிள்ஸ் எடுத்துக்கலாம், எதெல்லாம் எடுத்துக்க வேண்டாம், அதை எப்படி வந்து நம்ம இன்ஃபரன்ஸ் இங்கே கொண்டு போக போகிறோம் based on the violent program. எக்ஸசைஸ் நான் எக்ஸசைஸை விட்டுடுங்க. வயலண்ட் நான் வயலண்ட்ல இருக்காங்க, ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்கள்ட்ட வந்து எதெல்லாம் இண்டிபெண்ட் வேரியபிளா எடுத்துக்கலாம், அதுல இருந்து எதெல்லாம் டிபெண்டன்ட் ஃபேக்டரா எடுத்துக்கலாம், அதை எப்படி நம்ம ஸ்டடி பண்ண போறோம். இந்த மொத்த டாபிக்குமே அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு தான் குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அதெல்லாம் நான் சொன்னேன். எனி ஐடியா? என்னப்பா எல்லாம் சைலண்ட் ஆயிட்டீங்க? No, ma'am. Need more clarity. You need more clarity on that, Mr. Daniel? Yes, ma'am. I feel that I would need more theological and the explanation for it, perhaps a little more deeper on maybe an example of a subject, perhaps. சப்ஜெக்ட் விட்டு வெளியே போகல டேனியல், அதுக்குள்ளேயே தான் முங்கிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே, நீங்க இப்ப பாத்தீங்கல்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் டிபெண்டன்ட் வேரியபிள் பாத்தீங்க இல்லையா? அதுல குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் பாத்தீங்க. ஸோ இப்போ இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ல என்னென்னலாம் வரும், டிபெண்டன்ட்ல என்னென்னலாம் வரும்? யாருப்பா அது 2 3 நம்ம பண்ணி வச்சிருக்கீங்க? எக்கோ அடிச்சுட்டே இருக்கு. இங்க ஏற்கனவே சைக்காலஜியில ரிசர்ச் ஃபீல்ட்ல பயங்கரமா ஒர்க் பண்ணி எக்ஸ்போஷர்லாம் நிறைய இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்கப்பா. கொஞ்சம் அவங்க கிட்ட இருந்து கேட்போமா? அன்பு சார் வாங்க வெளியில. அன்பு சார் என்னப்பா ஆன் பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு அவரு. ஹலோ ஹலோ சித்ரா மேம், கேரன் மேம். Sorry. Actually, Daniel, we all like studying together, so இது வந்து just a study group, okay? So everybody is a student here, so you have to put an extra effort, Google it or study from the book, and take some notes from the recording, all that, and I think you have to put more effort during the exams. It is just we are giving a helping hand. Okay. So we all studying only. Everyone is working and also studying. So whatever like someone is using the two-way of it. Someone can kindly turn it off because it is giving a lot of echoes and it's highly disturbing too. Ma'am, you want to continue tomorrow? If you want to finish it off by today, it's also fine. Otherwise, we can move it on by tomorrow. Yeah, we can move it tomorrow. I think it's already 8:40.